இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரசமலாய் வீட்லேயே எப்படி சாஃப்டாக ஜூஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 1 லிட்டர் திக்கான பால் ஆட் பண்ணி பால் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் பால் இந்த அளவுக்கு திரிஞ்சு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ரெயின் ஆக 20 மினிட்ஸ் தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் திக்கான பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின நட்ஸ், கொஞ்சம் குங்குமப்பூ, எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ ரசமலாய்க்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச மலாயை நல்லா உதிர்த்து விட்டு 1 ஸ்பூன் மில்க் பவுடர் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை சேர்த்து லைட்டாக கொதித்ததும் ரெடி பண்ணி வச்ச பால்ஸை இதில் சேர்த்து 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். குக் ஆனதும் சைஸ் டபுள் ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அதில் இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச பாலில் இந்த பால்ஸை சேர்த்து 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சா டேஸ்டியான ரசமலாய் ரெடி.